கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே சிறப்பு விருந்தினராக அன்பு சகோதரர் பிரின்ஸ் நம்ம மத்தியிலே செய்திகளை தொகுத்து வழங்க வந்திருக்கிறார். அவர்களை நமது தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து அன்னாருடைய செய்திகளை நாம் கேட்போமா? கேட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தந்தருள்வாராக. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. 1917ஆம் வருஷம் அந்த மகளிர் தினம் கொண்டாடணும் உருவாக்கியிருக்காங்க. இந்த டேட்டில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இப்போ மகளிர் நிறைய துறைகளில் முன்னேறியிருக்காங்க. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட 50% பெண்கள் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா அப்படி சட்டங்கள் கொண்டு பெண்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படி கொடுத்துருக்காங்க. அதிக மேயர்கள் கூட பெண்களாக வந்திருக்காங்க. இப்படி பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு தாய் நாடு அப்படி சொன்னால் கூட நம்ம சொந்த நாட்டை தாய் நாடுன்னு தான் சொல்லிக்கிறோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்தியாவை பொறுத்தவரை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தாய்மொழின்னு சொல்கிறோம். எல்லாமே தாய் அப்படின்னா பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் அந்த இதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் உள்ள ஆறுகள் கூட எல்லா பெண்கள் பேர் தான் இருக்குது. ஆமாம், இப்படி பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. நம்முடைய மிஷினரிகள் கூட நிறைய பெண்கள் சாரா டக்கர், ஃப்ளாரன்ஸ் வெயின்சன், எமி கார்மைக்கல் அம்மையார், இப்படி நிறைய மிஷினரிகள் கூட பெண்கள் இந்த பெண்கள் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பல துறைகளில் எடுத்துட்டாங்க. ராணுவத்தில் கூட பெண்கள் விமானத்தில் பெண்கள் தான் இருந்தாங்க. இப்போ விமானத்தை இயக்குறதுக்கே அவங்க தைரியமாக வர்றாங்க. அதே போல் கப்பல்களில் அவங்க பணியாற்றுறாங்க, ரயிலில் பணியாற்றுறாங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் மொத்தத்தில் அன்றைக்கு சொன்னாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னாங்க. அதை தான் நம்ம மிஷினரிகள் அதை மாற்றி அவங்களும் புரட்சி பெண்களாக மாற வேண்டும். ஆமாம், இப்போ ஆசிரியர்கள் எடுத்தால் கூட நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தொழில் ஆசிரியர் தொழில் தான். செவிலியர் எடுத்துட்டா ஆமாம், செவிலியர்னாலே பெண்கள் தான். ஆமாம், அவங்ககிட்ட தான் அந்த பொறுமையை பார்க்க முடியும். ஆமாம், சிப்பிராள் பூவாள் அப்படின்னு 2 மருத்துவச்சிகள் வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருந்தே யாத்திராகமத்திலே அவங்க தொடங்கி வர்றதை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதனால் பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அந்த வீடு கட்டப்படுதுன்னா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் முன்னேறி வரான்னா பின்னால நல்ல பெண் இருக்கான்னு அர்த்தம். குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா அந்த பெண்ணை தான் நம்ம சொல்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்கிறோம், குணசாலியான ஸ்திரீன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க அந்த அம்மா வீட்டம்மா அல்லது அந்த வீட்டு குடும்ப தலைவியோ சகோதரியோ பிள்ளைகளோ யாராக இருந்தால் பெண் பிள்ளைகளாக நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மூலமாக தான் அந்த ஆடவனுக்கு சமுதாயத்தில் அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்திரீ இருக்க போய் தான் ஆண்கள் நல்ல பெரிய லெவலில் வராங்க. அந்த வீட்டை சிக்கனமாக கொண்டு போகிறது, கணவருடைய வருமானத்துக்கு நடத்துறது எல்லாமே அந்த பெண்கள் அதான் வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவங்க தங்களை அலங்கரிக்கும் போது பரிசுத்த அவர்கள் அலங்காரம் தன்னை அழகுபடுத்துறேன்னு சொல்லி அது பிறருடைய கண்களுக்கு அது இச்சையை தரக்கூடியதாக இல்லாமல் அவருடைய ஒழுக்கமான ஆடை அலங்காரங்கள். ஒரு வேளை சின்ன வயதில் நம்ம அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட தாவணி போட்டு பார்க்குறோம். ஆனால் அது தாவணி போட வேண்டிய வயசில் தாவணி போடுறது. அப்போ பெண் பிள்ளைகள் என்பது ஒழுக்கத்தோடு இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் ஏராளமாக நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பை ஏற்படுத்தி சட்டங்களெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோடு இந்த பெண்களையும் பாதுகாக்க சட்டங்கள் நிறைய இன்னும் கொண்டு வரணும். இன்னும் அதிகமாக முன்னேறணும்.
இப்போ நம்முடைய திருச்சபைகள் கூட பெண்கள் ஞாயிறுன்னு சொல்லி அனுசரிக்காங்க. ஆமாம், அவங்களே எல்லா ஆராதனை நடத்துகிறாங்க. செய்தி முதற்கொண்டு பெண்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. நம்ம மகிமை நேரத்திலே பாருங்க என்ன எல்லாமே பெண்கள் தான் செய்தி கொடுக்குறாங்க. என்ன அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை அருமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த பெண்கள் தினத்தில் நாம் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒருவேளை பின் காலம் தாழ்ந்து நாங்கள் சொன்னாலும் இந்த கடந்த வாரத்தில் இது கொண்டாடப்பட்டதினால் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெண்கள் பாதுகாப்பு வேண்டி ஒரு ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எல்லாம் அல்ல கடவுளே, நீர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கன்னிகையாகிய ஒரு தாயை நீர் விரும்பினீர், தேர்ந்தெடுத்தீர். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி கன்னிமரியாளுடைய வயிற்றிலே களங்கமில்லாத பாலகனாக ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்து ஆண்டவரே இந்த தாய்மையை மேன்மைப்படுத்தினீரே. அதுபோல ஸ்திரீயே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் என்று சொல்லி அந்த தன்னுடைய மரண காலத்திலும் இந்த தாய்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தீரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாங்களும் என்னுடைய பெற்றோர், குறிப்பாக என்னுடைய தாயை நாங்கள் பேணி பாதுகாக்கத்தக்கதாக அவர்கள் தள்ளாடுகின்ற வயதிலே தாயின் போதகத்தை நாங்கள் தள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, சகோதர சகோதரிகளிடத்திலே ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னது போல குறிப்பாக சகோதரிகளை நாங்கள் நேசிக்க, அவர்களுக்காக அவர் மன்றாட நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அகில உலகத்திலும் இருக்கிற மகளிருக்காக நாங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சிறந்த வளமான எதிர்காலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் புறக்கணிக்காதபடி, குறிப்பாக இந்த நாட்களிலே தமிழகத்திலே கூட 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அநேகர் அந்த தலைமை பொறுப்பிலே அவர்கள் ஊராட்சி அல்லது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்கிற அளவிலே அவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து சிறப்பான முறையிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற, அதன் மூலமாக உள்ளாட்சி சிறப்பாக நல்லாட்சியாக நடைபெற நீர் உதவி செய்யும். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே பெண்களை வாழ்த்துகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு தூத்துக்குடியில் ஒரு 1000 கோடியில் ஒரு ஃபர்னிச்சர் பூங்கா, சரி, இதனால் அநேக தென் மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இது மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் நிறைய கலவரங்கள், அது மக்கள் வேலை இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி தொழில் தொடங்கியிருக்காங்க. அநேகர் வேலைக்காண்டி சென்னை, கோயம்புத்தூர் அந்த பக்கம் தான் அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் மக்கள் அநேகர் அங்கே போயிட்டுருக்காங்க. நமது பகுதிகளையும் தொழில்கள் கொண்டு வந்தால் அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மக்களும் அமைதியாக சமாதானத்தோடு வாழ்வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். சரி, இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் நம்ம பகுதி தான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி. இங்கே எந்த தொழிற்சாலைகளும் அதிகமாக நிறுவப்படலை. தொழிற்சாலை இருக்குது, சிறிய. ஆமாம், இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி, கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பிளான்ட்லாம் இங்கே இன்னைக்கு இல்லை. அதனால இங்கே உள்ள படித்தவங்களும் தம்பிமாரும் அங்கே தான் உடனே ஓடுறாங்க. அங்கே போகும்போது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ, அங்கே ஒரு மழை வந்துட்டுன்னா எப்படி என் பிள்ளை அந்த மழையில் இருக்கோ அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. புயல் வீசும்போது நிம்மதி இல்லாத பிழைப்பு தானே. இங்கே தொழில் இருந்துன்னா காலையில் வேலைக்கு போகிற, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பெற்றோர்களை பார்க்குறாங்க அல்லது பிள்ளைகளை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இப்போ பண்டிகை காலங்கள் எடுத்துட்டா கூட அநேக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கேருந்து இங்கே வர்றாங்க. எவ்வளோ மக்கள் அங்கே வேலை பார்க்க. ஆமாம், அதே போல் காசும் அதிகமாக செலவழிக்கிறாங்க. ஆமாம், இப்போ அதனால ட்ரெயினில் இடம் கிடைக்காம ஆம்னி பஸ்ஸை பிடிக்கும்போது அவன் வச்சதான் ரேட் ஆகிடுது. ஏன்னா அதிகமான பணம் கொடுத்து தானே வர வேண்டியிருக்கு. சம்பாதிக்கிறத விட போக்குவரத்துக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய
ஒரு சூழ்நிலை வருது. தென் மாவட்டங்களை தொழில் வளமாக்கிட்டா இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நம்ம இப்போ சொல்லும்போது ஈசாக்கை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் தான் விதைத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதம் அது 100 மடங்கு பலம் தந்தது. அவன் ஐஸ்வர்யவானான், விருத்தியானான், பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது நமக்கு எந்த குறைவுமே இருக்காது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலையும் பசுமையான புல்வெளிகள் அண்டையிலும். இன்றைக்கு ஏன் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா, அந்த அவரை கொண்டு கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்து நம்மை போஷிக்க வல்லவராக, நிறைய நல்ல காரியங்களை செய்யணும், நிறைய தொழில்களை கொண்டு வரணும். அவர் காலத்தில் தமிழகம் சிறப்பான ஒரு இடத்தை பெற வேண்டும். அதனால் அவருக்காக ஆளுகை செய்கிறவர்களுக்காக, அவரோடு இணைந்து ஆலோசனை கொடுக்குற அமைச்சர் பெருமக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல் நமக்கு தேவையானவர்கள் நிலம் கொடுத்து உதவினால் அதுவும் அவசியமான ஒன்று தானே. இப்போ நிலம் கொடுத்து உதவணும். நிறைய நிலங்கள் இருக்கு, தென் மாவட்டங்கள் நிறைய காலியான இடங்கள், நிறைய தொழிற்சாலை அதையும் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் அரசாங்கம் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு வசதியாக இருக்கும். இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வரும் என்பது சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம வேலை வாய்ப்புக்காகவும் ஜெபிப்போம், இந்த தொழில் வளம் சிறக்க நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தரே, கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நாளிலும் தமிழக முதல்வர் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நல்ல திட்டத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, தென் மாவட்டங்களில் தொழில் வளம் நிறைந்த ஒரு மாவட்டங்களாக நான் மாற்றுவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு எடுத்திருப்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது நிமித்தமாக இங்கே படித்து முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கத்தக்கதாக அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவரே இந்த காலங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபையை தார் சுவாமி. ஆண்டவரே, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற அந்த சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா கூட சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட அது நிமித்தமாக அநேகர் வேலைவாய்ப்பு அந்த பகுதிகளிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். மீண்டும் எங்களுடைய தமிழக முதல்வருக்காக, அவர்களோடு இணைந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்காக, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆலோசனை தருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. சரி, 15 நாட்களுக்கு மேலாக அந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதில் அநேக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மருத்துவமனைகளில் கூட குண்டு போடுறாங்க, அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. பெண்கள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் கூட, கர்ப்பிணி பெண்களை அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் கூட குண்டு வீசுதாங்க. போர் என்றால் ராணுவம் இருக்க இடத்துல வீசணும். அப்பாவி மக்கள் மருத்துவமனையில் இருக்க பகுதிகளில் வீசுகிறாங்க. விமான நிலையம், மருத்துவமனைகள் எல்லாம் மக்கள் தங்கியிருக்கிறாங்க, பாதுகாப்பாகத்தான் அங்கே இருக்கிறாங்க, மருத்துவ சிகிச்சைக்காக இருக்கிறாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியதுதான் தலைவருடைய கடமை. இவங்க வந்து இந்த நேட்டோன்னு அந்த அமைப்பில் உக்ரைன் இணையன்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அது ரஷ்யாவுக்கு பிடிக்கலை. ஏன்னா உக்ரைன் என்பது சோவியத் யூனியன்லேருந்து பிரிந்த நாடு. சரி, அது அவருக்கு புடினுக்கு பிடிக்கலை. அதனால் தாக்குதல் நடத்துகிறாரு. சரி, அவருடைய சுய லாபத்துக்காண்டி நடத்துகிறாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் உணவுப் பொருட்கள் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் 25 லட்சத்துக்கு மேலாக அகதிகளாக பக்கத்து நாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகள் கூட உயிரை காப்பாற்றணும் போகிறாங்கல்ல. ஒரு 10 வயது சிறுவன் கூட 1200 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ரெயினில் அவங்க அப்பா அம்மா ஏற்றி விட்டுருக்காங்க. எப்படியா போய் பிழைச்சிக்க, ஒரு பாஸ்போர்ட் கொஞ்சம் துணியை எடுத்து கொடுத்து பேக்கில் கொடுத்து சரி அப்படியே அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு பரிதாபமான நம்முடைய பிள்ளைகளை அப்படியே அனுப்பிவிட்டா எப்படி இருக்கும். இப்போ இங்கே மருத்துவ கல்விக்காக போன மாணவர்கள்லாம் கூட அநேக மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு மாணவர் கூட இறந்து போனார். ஒரு மாணவர் காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சரி, இப்படி நிறைய பாதிப்புகள். அந்த மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை கூட நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக, ஏன்னா அங்கேருந்து அவங்க போர் சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பதட்டமாக, ஏன்னா அவங்க பதுங்கு குழியில தான் இருந்தாங்க. அங்கே உணவு கிடையாது, கரண்ட் கூட குடிக்க முடியாது, கரண்ட் கிடையாது, ஃபேன் இருக்காது, எதுவும் கரண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பதுங்கு குழினாங்க எவ்வளோ வெக்கையாக இருக்கும். அதுக்குள்ளே அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை. இல்லை மக்கள் அந்த மாணவர்கள் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஆலோசனை வழங்க கூட தொடங்கி வச்சுருக்காங்க. சரி,
அவங்க இங்கே தங்களுடைய கல்வியை மருத்துவ கல்வியை தொடர்றது கூட நம்முடைய அரசு ஏற்பாடு செய்திருக்காங்க. இங்கே கல்வி கல்லூரி மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைச்சிருந்தா போயிருக்க மாட்டாங்க பாவம். அவங்க இங்கே தொடர்றதுக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்கல. மக்கள் வந்து கடைகளை சூறையாடி காய்கறிகள் உணவுப் பொருட்கள் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுதாங்க. அவங்களுக்கு அதாவது வாகனங்கள்ல அடுத்த வாகனங்கள்லேருந்து ரோட்டில் நிற்கக்கூடிய வண்டிகள்லேருந்து பெட்ரோல் இதெல்லாம் திருடி அவங்களுடைய வாகனங்களுக்கு, ஏன்னா பெட்ரோல் பங்க்லாம் மூடப்பட்டிருக்கு, காசு இல்லை பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் திறந்து வச்சாங்கன்னா கொண்டு வீசினாங்கன்னா எவ்வளவு பேரழிவில் வரும். மக்கள் எப்படியா அவங்க வாழணும், அதனால களவு செஞ்சா வாழ்ந்துடணும்னு சொல்லி இருக்காங்க. எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை. அந்த போர் விரைவிலே அமைதியாக இருக்கணும். அந்த நாட்டுக்கு விரோதமாய் நாடு வரும், எழும்பும், பூமி எதிர்ச்சி வரும், போர்கள் வரும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல விதத்துல. அது இப்படி கடைசி காலத்துல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள், அது 2ஆம் அலை 3ஆம் அலை 4ஆம் அலை எல்லாம் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஜூன்ல கூட 4ஆம் அலை வரும்னு சொல்லியிருக்காங்க. சைனால கூட இப்போ ஒரு மறுபடியும் நேற்று லாக்டவுன் போட்டிருக்காங்க. நிறைய பேர் 250 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைய நிறைவேற்றி வருகிறது. ஆண்டவரால் தான் முடியும். அவர் தான் அமைதி தரணும், அவர் தான் சமாதானத்தை தரணும், அவர் தான் ஆறுதல் தரணும், அவர் தான் வியாதியை சுகம் தரணும். எல்லாம் அவரால் ஆகும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆகவே நம்ம ஆண்டவற்றை நம்ம பாரங்களை சொல்லுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நிச்சயமா அந்த ஆதரவு கிடைக்கும், அங்கே அமைதி நிலவும், மற்றபடி பழைய நிலைமை திரும்பும் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்ம ஜெபிப்போம். சமாதான பிரபு ஆகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சமாதானத்தை கொடுக்க வந்தவரே, நாட்களிலே ரஷ்யா உக்ரைன் போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு 2 நாடுகளுக்கு மத்தியே நடைபெறுகிறது என்ற நிலையிலே நாங்கள் இல்லாதபடி அது அகில உலகத்திலும் பல்வேறு விதங்களிலே அது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் அகதிகளாக ஒரு நாட்டை விட்டு நாடு புறப்பட்டு செல்கிறதை, வெளியேற்றப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஒரு சிறு பையன் கூட அனாதையாக 1200 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். சுவாமி, அநேக இந்திய தேசத்தில் இருந்து மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்று சென்ற பிள்ளைகள் கூட தங்களுடைய அருமையான உயிரை இழந்ததாகவும் காயமடைந்ததாகவும், ஆண்டவரே, அவர்கள் மறுபடியுமாக அகதிகளாக இந்திய தேசத்திற்கு தப்பி ஓடி வந்ததையும் நாங்கள் செய்தித்தாளிலே படிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே. இதற்காக 2 அரசுகளும் ஆண்டவரே சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வரத்தக்கதான கிருபை நீர்த்தாரும். ஆண்டவரே, இந்திய பகுதியிலிருந்து மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலிருந்து அந்த நாட்டிற்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளை தாரும். ஆண்டவரே, பதுங்கு குழிகளில் இருக்கிற பிள்ளைகள் வெளியேறி வந்து தன்னுடைய சாதாரண இயல்பான நிலையிலே குடும்பத்தை நடத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாமி, அங்கே போர் நிறுத்தத்தை நீர் ஏற்படுத்தி தாரும். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உக்ரைன் நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ரஷ்யா நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே போல் ஆண்டவரே, இந்த போரிலே ஏதோ மறைமுகமாக இருந்து செயல்படுகிற ஆண்டவரே அல்லது ஆதரவு தந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் மனமாற்றம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு நிலை பிற நாடுகளிலே ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அமைதியை ஏற்படுத்தும், சமாதானத்தை ஏற்படுத்தும். இயேசுவின் திருப்பெயரில் பணிந்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்னையில் உள்ள ஐஐடி அந்த காம்பவுண்டை அந்த கல்வி நிறுவனத்தை நெல்லை மாவட்ட மாணவர்கள் அவங்கள ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க, அதை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது ஒரு செய்தி. அவங்க ஜெஇ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டி பயிற்சி பெற போகிறாங்க. அதுக்காண்டி ஃப்ளைட்டில், சரி, ஆமாம், நெல்லை மாவட்ட மாணவர்கள் அவங்க அதான் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க. ட்ரெயினை பார்க்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ட்ரெயினை ஏறாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃப்ளைட்டு பார்த்து ஐயப்பா அப்படின்னு சொல்லி கொட்டாவி விட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலனை தந்திருக்கிறது. கிராமப்புறமானவர்கள் கூட பட்டணத்தை, அதுவும் விமானத்தில் பறந்து பட்டணத்துக்கு போய் அங்கே நடைபெறுகிற அந்த தொழில் வளர்ச்சி நிலையங்களை பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மறுபடியும் துளிர் விடக்கூடிய காலம் வந்திருக்கு.
பள்ளிக்கூடம்லாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலையில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்த பள்ளிக்கூடமெல்லாம் இன்னைக்கு 100க்கும் அதிகமான பிள்ளைகள் அங்கே வந்து சேர்றாங்க. ஏன்னா அங்கே நல்ல தரமான கல்வி கொடுக்கப்படுகிறது, அதுவும் இலவச கல்வி கொடுக்கப்படுகிறது, அதுவும் ஆங்கில வழி கல்வியும் கொடுக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் நல்ல கல்வி வளர்ச்சியில் தமிழகம் இன்றைக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக, அனைவருக்கும் கல்வி, அது இலவச கல்வி, அது ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கப்படுகிறது நினைக்கும் போது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அரசு மாணவர்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிற நல்ல திட்டங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஞானத்திற்கு ஊற்றும் முறைவிடமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சென்னையில் இருக்கிற தொழில் பயிற்சி நிலையத்தை பார்வையிடுவதற்காக நெல்லை மாவட்டத்தில் இருந்த மாணவர்கள் விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டதாக நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம் சாமி. ஆண்டவரே, உயரத்திலே பறந்து செல்லுகிற சிட்டுக்குருவி போல பறந்து செல்லுகிற பெரிய விமானத்தை பார்த்து, இந்த சின்ன விமானம் தானா இத்தனை பேரை எடுத்து செல்கிறது என்று பார்த்த மாணவர்கள் எல்லாம் இன்னும் அதே விமானத்திலே அமர்ந்து பயணம் செய்து தலைமை இடத்தை, குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகருக்கு சென்று அங்கே இருக்கிற பிரமாண்டமான தொழிற்சாலைகளை பார்க்கவும், அதன் மூலமாக தொழில் அறிவை வளர்த்து கொள்ளவும் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். அதற்காக அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி சொல்கிறோம். சென்றிருக்கிற பிள்ளைகள் சுகபத்திரமாய் சென்று ஆண்டவரே எல்லாம் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்து அதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள, குறிப்பாக தமிழகத்தை ஒரு சிறந்த தொழில் வளமான ஒரு மாவட்டமாக, மாநிலமாக மாற்றுவதற்கு தங்களால் இயன்றதை அன்பு மாணவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஞானத்தை தருகிறவர் நீர். நம்முடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அறிவினாலும் புத்தினாலும் ஞானத்தினாலும் என்னுடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்பதை உணர்ந்து உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். கடவுள் பயத்தோடு எல்லா ஞானத்தோடும் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஞானத்தையும் பெற்று உலக பிரகாரமான கல்வி மட்டுமல்ல, உன்னதத்திற்குரிய ஆன்மீக கல்வியை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த நாளிலும் அருமையான நடைபெற்ற பல செய்திகளை நாங்கள் வாசித்தோம், அதற்காக ஜெபித்தோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபித்தீர்கள். வரும் காலங்கள் தமிழகத்திற்கும், குறிப்பாக இந்திய தேசத்திற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைன் நாட்டுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. அதே பிரகாசமான எதிர்காலம் மகிமை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.